ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது பொரியலுக்கு, சாம்பாருக்கு, அப்புறம் கூட்டுக்குன்ட்டு நம்ம மாடி தோட்டத்திலே எவ்வளோ அழகாக கீரையோடு வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். கத்திரிக்காயில் 11 ரகம் போட்டு வச்சுருக்கேங்க. எல்லாமே பூ பூத்து ஹார்வெஸ்ட் பண்ணுற விருப்பத்தில் இருக்குது. இப்போ 11 ரக காய்கறியுமே எடுக்க போகிறோமா கத்திரிக்காய் ரகத்தில் அப்படின்னு இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். அதோட கொஞ்சம் கீரையும் சமையலுக்கு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் ஒரே ஒரு முள்ளங்கி இருந்தது இல்லையா, அந்த ஒரு முள்ளங்கியோட வேறு ஏதாவது சாம்பாருக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் கீரை வந்து ஒரு பொரியலாக இல்லை குழம்பு வைக்கலாமான்னு காய்கறி வர்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே பார்த்தாக்கா பச்சை கலர் அரைக்கீரையே பறிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருமே கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறீங்க, மாடி தோட்டம்னு வச்சுட்டு ஒரே ஒரு கீரை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்களேன்னு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி சிகப்பு கலர் தண்டுக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணலான்ட்டு வந்தாச்சு மாடி தோட்டத்துக்கு. இப்போ நமக்கு வந்து நல்ல அளவுக்கு தேவையான கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கீரையெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கூட அவ்வளோவா கிடைக்கிறதில்ல, முதல்ல கிடைக்கிறதே இல்லை, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே கிடையாது. அப்படியே பறிக்கும் போதே வதங்கி போயிடுதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அப்படியே கண்ணுக்கு பாருங்களேன், அப்படியே பீட்ரூட் கலர் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் நம்மளோட மாடி தோட்டத்திலேயே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராக இருக்குன்னா நம்ம என்ன வேண்டாம்னா சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கீரை மருந்து இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுன்னா இதுக்கு 100 ரூபா கூட கொடுக்கலாம். ஒர்த்து தான், அந்தளவு வந்து சூப்பராக இருக்குது கீரை. அப்புறம் கத்திரிக்காயில் என்னென்ன ரகம் காய்ச்சிருக்குன்ட்டு நம்ம வரிசையாக 1 பை 1 பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் வந்து இந்த கத்திரிக்காய், இந்த காய்கறியெல்லாம் பறிக்கும்போது அப்படி மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லா ரக கத்திரிக்காயுமே போட்டு வச்சுருக்கேன். 11 ரக கத்திரிக்காயுமே தேடி நான் போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன கத்திரி வரப்போகுது, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் வந்து எல்லாமே இப்போதைக்கு நமக்கு ஒரு 7-8 ரகம் காய்ச்சி பிஞ்சு பிடிச்சிருக்குது. நம்ம இப்போ எத்தனை ரக கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், ஊதா நீல கத்திரி ரொம்ப ருசியாக இருக்கும். எவ்வளோ இன்னும் கூட வந்து முட்டை விடலாம், வேண்டாம், இது இந்த இதில் சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இவ்வளோ குண்டாக இருக்குது இல்லை, ஆனால் அப்படி பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வேலூர் முள் கத்திரி ரொம்ப சாஃப்ட்டு. இன்னும் கூட ஒரு 2 நாள் விடலாம். சரி, இந்த கத்திரிக்காய் பறிக்கும்போது அதோடு சேர்த்து பறிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். சரி, பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் அதே மாதிரி தான் கத்திரிக்காய். இது ஒரு டிஃப்ரெண்ட்டு குண்டு கத்திரி. இது வந்து ஊதா குண்டு கத்திரி. கத்தேரிக்காய் அப்படின்னு பாடலாம். அப்புறம் இது பாருங்கள், இதுவுமே அந்த ரகம்தான். அந்த ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணேன் இல்லையா, அந்த நீல கத்திரி, அதே தான். 2 செடியாக வச்சுட்டேன். சரி, இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 3 கத்திரிக்காய் ஏற்கனவே பழுக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு 2 கத்திரிக்காய் விதைக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த ரகத்தை மட்டும் நான் 2 இதாக போட்டிருக்கேன். சரி, என்ன கத்திரிக்காய் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்களா, காயை நல்லா பழுக்க வச்சு விதைகளை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, அதாவது நம்ம காய்கறியெல்லாம் வாங்கினாக்க இந்த கருவேப்பிலை கொசுறு போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த காயெல்லாம் பறித்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த கருவேப்பிலையே கொசுராக பறிச்சுக்குவோம். இந்த கொசுரில் கொடுக்குற கருவேப்பிலையில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா. இது அப்படியே ஒரு 4 இலை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றா பிபி, சுகரு, என்னென்னமோ நோயெல்லாம் சரியாக போயிடுதுங்கிறாங்க. இதோட பழத்தை சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. அதனால தான் நிறைய பூ வந்திருக்கு, அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். பூ வந்து கட் பண்ணினாக்க பிரான்ச் சைடெல்லாம் நல்லா வரும். இந்த காயும் கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. கோவக்காய் பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க,
அப்படியே வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டு. அப்படியே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மாடி தோட்டத்தில் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாடி தோட்ட வேலை பார்க்கும்போது ஒரு சூப்பரான பாட்டுங்க. தம்பூரா குங்குரா ஒன்று மீட்டத்தானே காத்திருக்கு இந்த தம்பூரா அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடணும்னு தோணுது. பாட்டு பாடிட்டே அப்படியே ஒர்க் பண்ணோன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது. மாடிக்கு வந்துட்டாவே அப்படியே குழந்தையாவே மாறிடுறேன். வயசு தான் ஆகுது 50. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 17 18 வயசாகவே மாறிடுவேன் இங்கே மாடி தோட்டத்துக்கு வந்தேனாக்க. ஏன் சொல்கிறேன்னாக்க சின்ன வேலை செய்யணும் வீட்டில் அப்படின்னாவே அசந்து போயிருங்க. நிஜமாக சொல்கிறேன். வாசல் கூட்டணும், சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், க்ளீன் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே எரிச்சலோட கோபம் வரும் ஒவ்வொரு நேரம். சரி நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் போய்டும்னு வச்சுக்கோங்க. ஒரு நேரம் செய்கிறதுக்கே விருப்பம் இருக்காது. ஆனால் வீட்டு வேலை காட்டிலும் இது வந்து ரொம்பவே கஷ்டமானது. நம்மளே மண் எடுத்து கலவை பண்ணி அதை தொட்டியில் போட்டு செடியை வச்சு அப்பப்பா இது பயங்கரமான வேலை அதை விட. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேருந்து தான் வருமோ தோட்ட வேலை செய்யணுன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆகிடுவேன். அவ்வளோ ஒரு அப்படி சின்ன பொண்ணாகவே மாறிடுவேன். எதை தூக்கணுமா, நகட்டணுமா, இழுக்கணுமா எல்லா வேலையும் செய்கிறது. அப்புறம் அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு உட்காந்துட்டு ஒத்தடம் கொடுத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வயசாகுதுன்னு உடம்புக்கு தான் தெரியுதே தவிர மனசுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் பரவாயில்ல, இந்த எக்ஸசைஸும் வேணும். இந்த வயசுக்கான எக்ஸசைஸு தான். அப்படி குனியணும், நிமிரணும். அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும்? 1008 நோய் வரும். சரி, இதுவும் நல்லதுக்கு தான். மாடிக்கு வந்தேன்னா காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் அப்படி போகிறதே எனக்கு தெரியாது. டக்குன்னு யாராவது என்னை அப்படியே சீண்டி பார்த்துட்டாங்கன்னா எங்கேருந்து தான் வருமோ புஷ்ஷுன்னு போவோம். டக்குன்னு கிடுகிடுகிடுன்ட்டு ஓடி வந்து ஏன்னா மாடியில் வந்து உட்காந்துக்குவேன். ஆறுதலாக பேசுகிறதுக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கோ நல்ல நண்பர்களும் கிடையாது. நல்ல உறவுகளும் நல்லது கெட்டது சொல்லித்தரதுக்கான உறவுகளும் கிடையாது. அதனால் என்ன ஆகும், எனக்கு நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் மாடி குடியாந்துடுறது, கஷ்டமாக இருந்தாலும் மாடி குடியாந்துடுறது. அப்படியே போயிட்டு இருக்கு லைஃபு. போகிற வரைக்கும் போகட்டுமே. இந்த தொட்டி எதுக்கு கழுவிட்டு இருக்கேன்னாக்க புதுசாக வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கினது என்னவோ பூச்செடிக்காக தான் வாங்கினேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில தாமரை, அல்லி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க. சகோதரின்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. என் கார்த்திகாங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நம்ம குரூப்பில் என் குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப 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 இந்த வீடியோ நான் நேர்லேயுமே சொல்லிட்டேன். நேர்லனா நம்ம குழுவுலேயும் சொல்லிட்டேன். வீடியோலேயும் சொல்லணும் இல்லையா? நிறைய பிளான்ட்டு வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அல்லி அனுப்பியிருக்காங்க, தாமரை அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. அவ்வளோ ஒரு தாமரை டியூபர் அனுப்பியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு லீஃப் 2 3 லீஃப் வந்ததுக்கப்புறம் தான் நட சொல்லியிருக்காங்க. அதுக்காக தண்ணியில் போட்டுட்டு அல்லியை மட்டும் டப்பில் வந்து தண்ணி நிரப்பி அவங்க சொன்ன மெத்தடில் வைக்க போகிறேன். அதை வச்சு முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்குன்னா நாளைக்கே கிடையாது, ஒரு அடுத்த வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேட்டு வியாழக்கிழமை தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து மாடித்தோட்ட வேலைகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து இனிமேல் ஹார்வெஸ்ட் அதிகமாக எடுக்கும்போது இடையில ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ஹார்வெஸ்ட் வீடியோ.